Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. முதலமைச்சர் விஜய் அரசு சந்திக்கக்கூடிய முதல் பரீட்சை, ஆனால் நல்ல டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆவாங்க அப்படிங்கிறது தான் சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. டிஸ்டிங்ஷனாக நல்ல மார்க்கில் பாஸாக அதெல்லாம் நம்ம எதிர்நோக்கணும். பட் இன்றைக்கி அளிக்கக்கூடிய தோற்றம் என்பது இந்த டெஸ்ட்டில் விஜய் சர்க்கார் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே மிக பிரகாசம். காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவையில் நம்பிக்கை தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. நமது மாண்பு மிகுக்கள்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சட்டமன்ற வளாகத்தில் உங்களுக்கு காட்சி அளிப்பாங்க. வழக்கமான காட்சி அது என்ன அது பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யார் யார் வர்றாங்க, யார் யார் வரலை, வந்து வாக்களிக்கிறாங்களா, எதிர்த்து வாக்களிக்கிறாங்களா, எந்த பிரிவு வாக்களிக்க போகுது, நம்ம எதிர்பாராத திருப்பத்தை நம்ம எதிர்பார்க்கணுமா. ஏன்னா கடந்த ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்ருக்கிறது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் தான் நடந்துட்டுருக்கு. நம்முடைய திரு ஜுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார், அரங்கத்தில் திரு நாகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். இருவரையும் வரவேற்கின்றோம். ஜுபேர், குட் மார்னிங் சார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் அப்படின்னு நீங்கள் யூகிக்கிறீங்க? என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், 2017 அவங்க வாக்கெடுப்பில் அந்த நிகழ்வில் பங்கு கொண்டாங்க. நிறைய சர்ச்சைகள் சச்சரவுகள்லாம் பார்த்தோம். ஆனால் அவங்க வெளிநடப்பு செஞ்சதா ஒரு நினைவு இருக்கிறது. இந்த வாக்கெடுப்பில் திமுக எதிர்த்து வாக்களிக்குமா, பங்கு கொண்டு வெளிநடப்பு செய்யுமா, இல்லை வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எதிர்கட்சிகளுடைய யுக்தியா நீங்க யூகிக்கிறது என்ன? இல்ல, எதிர்கட்சிகளா திமுக எப்பவுமே சரியா செயல்படும். அதில் முதல் இந்த மாதிரியான கூட்டத்தொடர்ல அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது திமுக தன் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு காமிக்கிறதுக்காக கண்டிப்பா வருவாங்க. அதனால திமுக கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில கலந்துக்குருவாங்க. இந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2017 1988 இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா கடந்த 50 வருஷத்துல பெரும்பான்மையான அரசாங்கம் தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் ஆயிருக்கு. அரசாங்கம் மக்களே கொடுத்த ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். இப்ப ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம். 18 பேர் எதிர்த்து வாக்களித்தாங்க, 18 பேர் பதவியும் இழந்தாங்க. அப்போ ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. இப்ப என்னன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கே ஆரம்பத்திலே 108 தான் அப்படின்னு மக்கள் கொடுத்ததுனால அந்த 108ல விஜய் 2 தொகுதியில போட்டிட்டு ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணாரு. அப்புறம் சபாநாயகர் ஒருத்தர் ஒரு திருப்பத்தூர்ல ஒரு ஓட்டில் ஜெயிச்சதுனால அவர் வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி இருந்தும் கூட காங்கிரஸ், பிசிகா, கம்யூனிஸ்ட், ஐஎம்எல் கூட்டணியோட இவர் ஈஸியா இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல வின் பண்ணிடுவார், பாஸ் பண்ணிடுவார். அது வேற, சில ரத்தங்கள் சேர்ந்திருக்கிறாங்களே. இல்ல, அவங்க வாக்களிக்க முடியுமா, 32 பேர் நம்பர் வந்திருக்கா, நைட்டுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம உள்ள வந்த பிறகுதான் தெரியும். ஏன்னா அவருக்கு அந்த 32 அப்படிங்கிற நம்பர் ஒன்னும் அவங்களுக்கு கிடைக்காம. அரசியல் ரீதியா விஜய் ஆதரிக்கிறாங்க, ஆனா பதவி போகும், டிஸ்குவாலிபிகேஷன், 10th ஸ்கெடியூல், இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனால வேற நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான சூழலும் இருக்கலாம். புறக்கணிக்கலாம், ஒன்னும் வராமல் இருக்கலாம், இல்ல வந்துட்டு வாக்களிக்காம போலாம், இல்ல வந்துட்டு வெளிநடப்பு செய்யலாம். பட் ஒரு விப் டைரக்ஷன் இருக்கிற பட்சத்துல இப்போ உங்களுக்கு கொரோனா உத்தரவு இருக்கு அப்படின்னா அவங்க பங்கு கொண்டானும் வாக்களிச்சாகணும் இல்லையா? அதுதான் என்னுடைய புரிதலா இருக்கு. ஐ வில் ஸ்டே கரெக்டட். ஆமா ஆமா, கொரோனாவுடைய உத்தரவு ஏற்பட்டு தான் சட்டமன்ற உறுப்பினர் நடக்கணும். ஆனா இங்க கொரோனா உத்தரவை மீறி தானே அவங்க தனி இயக்கமாக செயல்படுறாங்க. அப்புறம் வராமல் தவிர்த்துட்டாங்க. அதுல என்ன கான்டெஸ்ட் இருக்குன்னா, யாரு கொரோனா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தியா, விஜய் பாஸ்கரா, இந்த பஞ்சாயத்து எல்லாமும் ஓடிட்டு இருக்கு. அது இன்னைக்கு சபாநாயகர் முடிவு பண்றதுதான். சபாநாயகர் யாருடைய லெட்டரை ஏற்றுக்கிட்டு, யாருடைய இதை ஒத்துக்கிட்டு அவரை கொரோனாவாகவும், கட்சி தலைவராகவும், கட்சி துணைத் தலைவராகவும், பொருளாளராகவும் யார் அறிவிக்கிறார்கள் சபாநாயகர் முடிவு. சபாநாயகருடைய முடிவுகள் கோர்ட்ஸ்ல சேலஞ்ச் பண்ண உதாரணங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.